நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி நான்வெஜ் லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். 1 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மசாலாலாம் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம அப்புறமா தான் சமைக்க போகிறோம். முதல்ல மசால் போட்டு ஊற வச்சிடலாம், அதுக்கப்புறமா நம்ம சமையல்லாம் பண்ணலாம். அரிசியும் நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். சிக்கனை மசால் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். 1 கிலோ சிக்கனுக்கு நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன். தயிர் சேர்த்துக்கலாம், 4 ஸ்பூன் தயிர். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு. மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி எடுத்தது. இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், முன்னாடியே மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் லாஸ்ட்டில் போடுறேன். போட்டு இது நல்லா கலந்துடலாம். கலந்தாச்சு. இதில் சிக்கன் சேர்த்துடலாம். மசால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கனுக்கு மசால் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் 1/2 கிலோ செஞ்சிங்கன்னா இதில் பாதி, நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன்னா அதில் 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதே போல் மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டேன், அதில் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கணும். 1/2 கிலோவுக்கு நான் 1 கிலோவுக்கு போட்டேன்னா நீங்கள் இதே மெத்தடில் 2 கிலோவுக்கு செய்யணும்னா இதை மாதிரி இன்னொரு மடங்கு அதிகம் சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மசால் வந்து கரெக்டாக இருக்கும். 1 கிலோவுக்கு தகுந்த மாதிரி நான் செய்கிறேன். இதே போல் மட்டனில் கூட நீங்கள் செய்யலாம். அதே போல் நாட்டுக்கோழி இருக்குல்ல, நாட்டுக்கோழியில் கூட இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யலாம். இப்போ சிக்கன் வந்து மசால் போட்டு பெரட்டி வச்சாச்சு. உப்பு வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம். கடைசியில் உப்பு பத்தலைன்னா நம்ம வேக வைப்போம் இல்லையா, அப்போ உப்பு பத்தலைன்னா மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ உப்பு போட்டது சரியாக இருந்துச்சுன்னா நம்ம உப்பு போட தேவையில்லை. இப்போ இது வந்து உடனே செஞ்சால் இந்த மசால் வந்து சிக்கனில் பிடிச்சிருக்காது. அதனால 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இல்லைன்னா அதிக நேரம் ஊற வச்சாலும் தப்பில்லை. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவி பண்ணிக்கலாம். அரிசியும் அதுக்குள்ளே ஊறிடும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஊற வச்சுட்டு நம்ம மற்ற வேலைங்கள்லாம் பார்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. சிக்கனும் அரிசியும் ஊறுற வரைக்கும் நம்ம சும்மா தானே இருக்கணும். அதனால் நம்ம இந்த மாதிரி வெங்காயம் அப்புறம் ரசத்துக்கெல்லாம் அரைச்சி ரசம்லாம் தாளித்து வச்சிட்டோம்னா அது ஊறினதுமே நம்ம சாப்பாடும் இதுவும் ஒவ்வொரு அடுப்பில் வச்சு விட்டுட்டோம்னா ஃபுல் வேலையும் முடிஞ்சிடும் இல்லையா. அதனால தான் நான் இப்போ இது சிக்கனுக்கு வெங்காயம்லாம் வெட்டி வச்சுட்டு ரசமும் வச்சிடலாம் அப்படின்ட்டு இதை வெட்டி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வெட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம், அப்போ தான் ஒரு ஓரமாக இருக்கும். இல்லைன்னா கசகசன்னு அடுப்புக்கிட்ட எல்லாமே கிடக்கும் இல்லையா. அதனால் வெட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா நீட்டாயிடும். நீல வாக்கிலேயே வெட்டிக்கிறேன் நான். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக வெட்டுறதுனாலும் வெட்டிக்கலாம். அதே போல் சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பரோட்டாவும் சால்னாவும் எம்டி சால்னா வீடியோ போட்டோம்னா அது நல்ல ரெஸ்பான்ஸ் நம்ம சேனலில். நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அந்த மாதிரி கமெண்ட்டெல்லாம் நம்ம பார்க்குறப்போ. அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே எல்லா ரெசிபிலையுமே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில நேரங்களில் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும், சில நேரங்களில் என்னால் பண்ண முடியறதில்ல. அதனால டைம் இருக்கிறப்ப பண்ணிடுவேன். இவங்க கமெண்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. கண்டிப்பாக கமெண்ட் பண்ண முடிஞ்சால் நான் கமெண்ட் பண்ணிடுவேன். நைட்டாக இருந்தால் கூட உட்காந்து பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன். அதனால் கமெண்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சங்கடமாலாம் நினச்சிக்க கூடாது. அப்புறம் நிறைய கமெண்ட்டில் நான் உங்களை அக்கானு கூப்பிடலாமா அம்மானு கூப்பிடலாமா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. என்னைய அக்கானு ஏற்றுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் அக்காவே வச்சுக்கோங்க. அதே போல் அம்மானு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அம்மானே சொல்லுங்கள். எனக்கு எல்லாத்துலேயுமே சந்தோஷம்தான். ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட நீங்கள் எல்லோரும் என்னை உறவு முறை சொல்லி கூப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறத விட அக்கான்னு சொல்கிற கமெண்ட்ஸை பார்க்குறப்ப எனக்கு அதை விட சந்தோஷமாக இருக்கும். மேடம் அப்படின்ற வார்த்தையை விட அக்கா தான் ரொம்ப உரிமையாக இருக்குது. அதனால் எல்லோரும் அக்கானே சொல்லுங்கள். அம்மான்னு சொல்கிறவங்க அம்மானு சொல்லுங்கள், அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு அம்மா சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்போ கேட்குறப்ப எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ பாவமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி அம்மாவை மிஸ் பண்ணுறவங்க அம்மானே சொல்லுங்கள், ஒன்றும் தப்பே இல்லை. சரியா? அவ்வளோதான். வெங்காயம் வெட்டி எடுத்துட்டேன். ஒரே தக்காளி தான் இதுக்கு பாருங்கள்.
இந்த மாதிரி ஒரே தக்காளி தான், மீடியம் சைஸ் தக்காளி. 1 கிலோ சிக்கனுக்கு இந்த ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். அளவுக்கு அதிகமாக அதில் புளிப்பு போட வேண்டாம், ஒரே தக்காளி போதும். இந்த பாருங்க 3 வெங்காயத்தையும் வெட்டியாச்சு, ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் அந்த சிக்கனுக்கு தேவையான பொருளே, அவ்வளோதான். அடுத்து நம்ம ரசத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ரசத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு வரமிளகாய், அடுத்து பூண்டு ஒரு 6-7 பூண்டு பல் போட்டுக்கலாம். இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு அரைச்சாச்சு. நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதை கரைச்சிடலாம். புளியை கரைச்சிட்டு சக்கை எடுத்துடலாம். சக்கை எடுத்துட்டு தக்காளி இதிலே கரைச்சிடலாம். 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் புளியும் கரைச்சிட்டோம். இப்போ ரசம் தாளிச்சிடலாம். இப்போ சிக்கனுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ரசத்துக்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரசத்துக்கும் அரைச்சி வச்சுருக்கேன், புளி தக்காளியும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரசம் தாளிச்சிடலாம். இப்போயே ஆயிடுச்சு 20 நிமிஷம் கிட்ட. நீ இதெல்லாம் தாளித்து நம்ம எல்லாம் நீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சிக்கன் தாளிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் டைம். இப்போ ரசம் தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், ரசத்துக்கு அரைச்சது, லைட்டாக எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். அவ்வளோதான், வதக்கிட்டு இப்போ புளியும் தக்காளி கரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரசத்துக்கு தேவையான தண்ணியும் ஊற்றியாச்சு. ரசத்துக்கு தேவையான உப்பு, மல்லித்தலை கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ ரசம் வந்து பொங்கி வரட்டும், அப்போ நம்ம இறக்கிக்கலாம். இப்போ ரசம் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. நான் வந்து இது செட்டாக வாங்கினேன், 3 பாத்திரம். இது ஒன்று, இப்போ நம்ம ரசம் தாளிச்சோலையே அது ஒன்று 2, இதை விட சின்னதாக ஒன்று இருக்கும். இப்போ இது 3மா வாங்கினேன். ஒண்டர் செஃப் இந்த பிராண்டு பேர். ஆன்லைனில் கூட இது கிடைக்கும். நான் வந்து இங்கே கடையில் கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனியில் ரவி மெட்டல்ஸில் வாங்கினேன். வாங்கி இப்போ ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். 3500 ரூபாய்க்கு வாங்கினேன். இது நல்ல வெயிட்டாக நல்ல கனமாக இருக்குது. அடியிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல கனமாக இருக்குது. அதுமாதிரி நான் இந்த மெட்டல் ஸ்பூன்லாம் போட்டே நான் வதக்கிறது செய்கிறதெல்லாம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போயும் அந்த கோட்டிங்லாம் போகலை, நல்லா இருக்குது. வாங்குறதுனா வாங்கிக்கோங்க, நல்லா தான் இருக்குது. இப்போ சாப்பாடு வச்சு விசில் போட்டாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கடாயும் சூடேறிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு எதுவுமே சேர்க்க வேணாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இல்லை கடுகு, சோம்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் வெங்காயம் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இது போல் தான் நல்லா கலர் மாதிரி வதங்கணும். இப்போ இதில் நம்ம ஊற வச்சோம் இல்லையா சிக்கன், அதை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் போட்டு நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு கலரி விட்டுக்கலாம். உப்பெல்லாம் வேண்டாம், நம்ம முன்னாடி உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் இப்போ உப்பு போட வேணாம். அதே போல் தண்ணியும் சேர்த்துக்க வேண்டாம். அவ்வளோதான், லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டால் போதும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி விட்டு வேகட்டும், அப்புறமா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, சுற்றியும் எண்ணெயும் தண்ணியும் தெளிஞ்சு வேகுது. உங்களுக்கு இதில் தண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு கிரேவியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதே அளவுக்கு விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்தா பரவாயில்ல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், போதும் இந்த அளவுக்கு. அப்போ தான் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். இன்னியும் சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் வேகும்.
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு சிக்கன் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். சீக்கிரமே வெந்துடும். சிக்கன் வந்து வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்து வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான். நம்ம தண்ணி இதில் அதிகமாக சேர்க்கலை. இஞ்சி படம் என்ன ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருப்போம். அந்ததுக்கே இந்த அளவுக்கு கிரேவி கிடச்சிருக்கு. காரம் மட்டும் உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் அதிகம் கம்மி சேர்த்துக்கோங்க. மற்றபடி 1 கிலோ மசாலுக்கு கரெக்டான அளவு இதுதான். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுற நேரம் வந்துருச்சு. சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் மல்லித்தழை. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த மல்லித்தலை கருவேப்பிலை மணம் அப்படியே உள்ளே நிற்கும். அதனால் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். சாப்பாடு, ரசம், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் சூப்பராக ஒரு நான்வெஜ்ஜில் லஞ்ச் மெனு பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் லஞ்ச் மெனு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே லஞ்ச் மெனுவை பார்க்கலாம்.